ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை உங்கள் முன் நிறுத்துவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இந்த நிகழ்ச்சியினுடைய பேர் உலகம் இன்று. நான் உங்க மகாபிரபு. காஷ்மீரில் நடைபெற்ற பஹல்காம் தாக்குதல் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கோம். கிட்டத்தட்ட 28 பேர் இறந்து போயிருந்தாங்க. இந்த தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் அமெரிக்காவுடைய ஒரு ஃபோன் கால் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு வந்திருக்கு. அங்கே யார் பேசியிருக்கா அந்த பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த பக்கம் ஃபோன் எடுத்து பேசுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் பேசியிருந்தாங்க. அப்படி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தரப்புல இருந்து ஒரு சுமூகமான முடிவு நீங்கள் எடுக்கணும், பிரச்சனைகள் இருக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க. நம்முடைய தரப்பில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த தீவிரவாதிகள் தண்டிக்கப்படணும். அதை தாண்டி ஒரு மாற்று கருத்து எங்களுக்கு இருக்க முடியாது. நாங்கள் அமைதியாக போகணுன்னு தான் நினச்சோம். ஆனால் பாகிஸ்தான் அதை விடலை. கண்டிப்பாக இந்த தாக்குதலுக்கு கண்டிப்பான எங்களுடைய தரமான ஒரு பதிலடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தரப்பிலிருந்து பதில் கொடுக்கப்பட்டதாக தகவல்கள் வருது. அதே போல் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ அவர்கள் பாகிஸ்தானுடைய பிரதமருக்கும் பேசியிருக்காங்க. நீங்கள் சுமூகமாக போனோம், மீண்டும் இந்தியாவோடு பிரச்சனை இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் அமெரிக்கா பேசியிருக்கிறதாக தகவல்கள் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்தியா தரப்பில் ஒரு பதிலடியானது கொடுக்கப்பட இருக்குது அப்படின்றது தான் உறுதியாக இந்தியா சொல்லியிருக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. ஆனால் என்னைக்கு நடத்த போகிறாங்க அப்படின்றது தான் இப்பொழுது கேள்வியாக இருக்குது. அமெரிக்கா இந்த போர் பதட்டத்தை நீங்கள் ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாட்டுக்கும் இப்பொழுது கோரிக்கையானது வச்சுருக்காங்க. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட மதராசாக்களை பாகிஸ்தான் மூடி இருக்கிறதாக இப்பொழுது தகவல்கள் கிடைக்குது. என்ன காரணம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்துலையும் இந்தியா தாக்குதல் நடத்தலாம். குறிப்பாக அந்த மதராசாக்கள் மதத்தை மட்டும் கற்பிக்கவில்லை அந்த மாணவர்களுக்கு. குறிப்பாக இந்தியாவின் மீதான வெறுப்பையும் ஒரு தீவிரவாதத்தையும் கற்பித்து கொண்டிருக்காங்க. அதனால இப்பொழுதைக்கு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கக்கூடிய அந்த மதராசாக்களை பாகிஸ்தான் அரசு மூடியிருக்காங்க அப்படின்ற தகவல் வருது. உளவுத்துறை தொடர்ச்சியாக நம்ம கண்காணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதை மேலும் வளராமல் தடுக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை இந்திய அரசு மேற்கொள்கிறாங்க. உளவுத்துறையும் நமக்கு அறிக்கையாக அதை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். குறிப்பாக இந்த நிலைகளை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்பொழுதைக்கு தற்காலிகமாக அந்த இடங்களை நம்ம மூடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அரசாங்கம் வந்திருக்கிறதாக சொல்கிறாங்க. அதனால தான் 1000க்கும் மேற்பட்ட அந்த மதராசாக்களை இப்பொழுது தற்காலிகமாக அரசானது மூடியிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் போர் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு உலக நாடுகள் ரொம்ப கவனமாக இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிடமும் அணு ஆயுதங்கள் இருக்குது, பாகிஸ்தான் கிட்டேயும் அணு ஆயுதங்கள் இருக்குது. அதனால அணு ஆயுத போராக இது மாறிடுச்சுன்னா உலகுக்கே இது பேரழிவு ஏற்படுத்தும் அப்படின்ற காரணத்தினால இந்த 2 நாட்டினுடைய போரை உலக நாடுகள் விரும்பாமல் இருக்காங்க. குறிப்பாக இந்தியாவுமே இந்த போரை விரும்பலை. அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க, அதற்கு தான் நம்ம பதிலடி கொடுக்க விரும்புகிறோமே தவிர்த்து இந்தியா ஒரு போர் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எப்பொழுதுமே வரலாற்றில் எப்பொழுதுமே அது இருந்தது கிடையாது. இப்போது பாகிஸ்தான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஹல்காம் தாக்குதலை எடுத்து இந்தியா தாக்குதல் நடத்தினா நாங்கள் என்ன சும்மா இருப்போமா, எங்ககிட்டயும் அணு ஆயுதங்கள்லாம் இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் தோனியில் பேசியிருந்தாங்க. ஸோ ஒருவேளை அங்கேருந்து அணு ஆயுதங்கள் தாக்குதல் நடத்தினா நம்ம கிட்ட இல்லையா, நம்ம கிட்ட அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டேயும் அணு ஆயுதங்களுடைய அந்த பவர் அப்படின்றது அதிகமாகவே இருக்குது. 1974 நம்ம ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புக்தா அப்படின்னு சொல்லிட்டு அணு ஆயுத சோதனை நடத்தியிருந்தோம் இந்திரா காந்தி அம்மையாருடைய பீரியடில். அதே போல் 88 ஒரு தடவை ஆப்ரேஷன் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அணு ஆயுத சோதனையை நடத்தியிருந்தோம். அதனால் நம்மளும் இந்தியாவுமே அணு ஆயுத அந்த பலத்தில் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றத உலக நாடுகளுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த சோதனைகள்லாம் நடத்தப்பட்டுச்சு. அதே போல் அணு ஆயுத ஏவுகணைகளும் நம்மக்கிட்ட இருக்குது. அக்னி 5, K4 அப்படின்ற இது போன்ற நிறைய ஏவுகணைகளும் நம்ம வச்சுருக்கோம். அணு ஆயுதங்கள் தாங்கி ஏவுகணைகளும் நம்ம வச்சுருக்கோம். அதனால் எந்த வகையிலையும் பாகிஸ்தானுடைய அந்த பவருக்கு நம்ம குறைஞ்சவங்க இல்லை அப்படின்றது ஒரு முறையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்மளுடைய அணு ஆயுதங்கள் எதற்காக அப்படின்னா, இன்னொரு நாட்டின் மீது போட்டு அந்த நாட்டை அழிக்கணும் அப்படின்ற நோக்கில் நம்ம அதை வச்சில்ல. நம்ம ஒரு தற்காப்புக்காக வச்சுருக்கோம். அப்படி வச்சுருந்தாலுமே நம்மக்கிட்டேயும் அது அதிக அளவில் இருக்குது அப்படின்றத
உலக நாடுகளுக்கு தெரியும். ஆனால் வந்து இந்தியா அதை ஒரு நெறிமுறையோடு ஒரு அறத்தோடு வந்து பயன்படுத்தும் அப்படின்றது தான் தெரியக்கூடிய விஷயமாக இருக்குது. வங்கதேசத்தில் இராணுவ ஆதரவு பெற்ற முகமது யூனுஸ் அவர்கள் தலைமையில் இப்பொழுது ஆட்சியானது இடைக்கால அரசானது நடைபெற்று வருது. இந்த அரசு ஒரு சட்ட திருத்தம், பெண்களுக்கான ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமன்ஸ் அஃபேர்ஸ் ரிஃபார்ம் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. எதற்காக இது கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய கல்வி, சொத்துரிமை, அவங்களுடைய வேலைவாய்ப்பு, அவங்களுடைய முன்னேற்றம் இதெல்லாம் வந்து ஏற்பட்டால் மட்டும்தான் நாடு வளர்ச்சி அடையும். அதனால் வந்து பெண்களுக்கு இதெல்லாம் வந்து பகிர்ந்து கொடுக்கணும். இந்த நிலையிலாம் அவங்கள வந்து வளர்க்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த கமிஷனானது கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனால் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆணையத்தை வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா இது வந்து பண்பாட்டு, கலாச்சாரம், நம்மளுடைய மதம் எல்லாத்துக்கும் வந்து இது எதிராக இருக்குது. அதனால் வந்து இதை நம்ம அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது தொடர்ச்சியான நாடு தழுவிய போராட்டத்தை வந்து நாங்கள் முன்னெடுப்போம். இது வந்து உங்களுடைய அரசுக்கு இது வந்து மிகப்பெரிய நெருக்கடியை வந்து ஏற்படுத்தும். அதனால் வந்து இதை கைவிடுங்க அப்படின்னு ஒரு அழுத்தத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பெண்களுடைய கல்வி, சமூகம், வேலைவாய்ப்பு இதில் முன்னேற்றத்தை வந்து கொண்டு வர அரசு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மத அடிப்படைவாதிகள் அதை நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அரசு எப்படி இதை சமாளித்து பெண்களுக்கான அந்த முன்னுரிமை, அவங்களுக்கான அந்த வளர்ச்சியை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சீனாவில் இப்பொழுது தொழிலாளர்களுடைய போராட்டமானது நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று வந்து மே 1 உலக தொழிலாளர்கள் தினம். ஆனால் சீனாவில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான தொழிலாளர்கள் போராட்டமானது நடைபெறுது. ஏன் நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தொழிலாளர்களுக்கு 2 மாதமாக பல்வேறு தொழிற்சாலைகள் வந்து சம்பளம் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2024 இறுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைனா லேபர் புல்லட்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு அவங்க வந்து ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் இந்த போராட்டங்கள் நடக்குது, ஏன் சம்பளம் தராமல் இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா போட்ட அந்த வரி கிட்டத்தட்ட 25% வரி போட்டாங்க இல்லையா, இது வந்து மிகப்பெரிய நெருக்கடியை சீனாக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு. நிறைய வங்கிகள் தொழிற்சாலைகளுக்கு கடன் கொடுக்காம இருக்காங்க அப்படின்ற ஒரு அது வந்து இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்படுது. இப்படி அரசு வந்து நிறைய நெருக்கடிகள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படியான நிறைய விஷயங்கள் வந்து தொழிற்சாலைகள் அங்கேருந்து வெளியேறதாகவும் இருக்கிற தொழிற்சாலைகள் ஒழுங்காக லேபர்ஸுக்கு வந்து சம்பளம் கொடுக்கறதில்ல அப்படின்ற குற்றச்சாட்டானது இப்பொழுது எழுந்திருக்கு. இது மிகப்பெரிய ஒரு போராட்டமாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது ஆங்காங்கே ஒரு போராட்டமாக சீனாக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க. விரைவில் இது மிகப்பெரிய போராட்டமாக சீனாவில் மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போது இந்தியாவுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒரு சூழலானது இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வெளியேறும்போது அதை நம்முடைய நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான வேலைகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அதே போல் வந்து சீனாவுடைய பொருளாதாரம் அது வந்து பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த நிலையை பயன்படுத்தி நம்முடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணுவதற்கான ஒரு சூழலும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கு. இதையெல்லாம் நம்முடைய இந்திய அரசாங்கம் கவனித்து அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, சீனாவுடைய இப்பொழுது இருக்க இந்த நிலை வந்து மாறுமா அல்லது இன்னும் வீரியம் அடையுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்களை வந்து தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தினமலரில் வெளியாகக்கூடிய இந்த உலகம் இன்று ஷோவை தொடர்ச்சியாக பாருங்கள். நன்றி.